வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சசிகலா அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு கூவத்தூரில் நான் செய்த மிகப்பெரிய ஒரு பிழை என்றால் அது எடப்பாடியை தேர்வு செய்ததுதான். எனது காலை பிடித்து என்னை வாரிவிட வைத்தவர் எடப்பாடி என்றும் பச்சை துரோகி என்றும் அவர் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது மிக கடினம். இரட்டை இலை சின்னமும் பறிபோகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே நான் கைப்பற்றி விடுவேன். ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுடனும் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீதும் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்க உள்ளோம் என்று முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். சரியான நேரத்தில் அரசியல் பிரயாணத்தை நாங்கள் தொடங்குவோம் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது நம்பிக்கையுடன் எடப்பாடிக்கு முழு பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் அவர் சிறைக்கு சென்ற பிறகு அவரை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கி தனது கைவசத்தை அதிமுகவை வைத்து கொண்டார். இது மிகப்பெரிய ஒரு துரோகமாக பார்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் மக்கள் எடப்பாடியை வெறுத்துவிட்டார்கள், அவரை தூக்கி வீசிவிட்டார்கள். இனியும் அவர் திருந்துவது போல் தெரியவில்லை. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணையாத வரை அதிமுக வெற்றியடையாது. ஆனால் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் என்பதை சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று இரவு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் கட்சி பணிகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் வரக்கூடிய நாட்களில் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலான போராட்டம் தொடரும். எடப்பாடி அதிமுகவில் இருந்த பெயர் நீக்கப்படும் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒன்றாக இணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பும், 2026 சட்டமன்ற தேர்தலை கைப்பற்றுவோம், அதிமுகவின் கொடியை கோட்டையில் பறக்க விடுவோம் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த அதிமுகவால் இது நடைபெறும் என்றும் தெரிவித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சசிகலா அவர்கள் நினைத்தது போல் அவரது கையில் நடக்குமா, அல்லது எடப்பாடி அனைத்தையும் வீழ்த்தி தனது அரியாசனத்தை யாருக்கும் பகிர்ந்து கொள்ளாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி கொள்வாரா என்பதை தான் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். எடப்பாடி பல தோல்விகளை கண்டவர். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு